ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான டார்வின்ஸ் கேம் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல சில விஷயம் மட்டும் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். நம்பர்ஸ் அண்ட் மேக்ஸ் வேல்யூ அந்த மாதிரிலாம் வரும். பட் கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா எனக்கே அதெல்லாம் புரியல. பட் கதை உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ கவலைப்பட தேவையில்ல. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டார்வின்ஸ் கேம் சீசன் 1 எபிசோட் 5. இப்போ சூகாவை வந்துட்டு ஸ்னைப்பர் ஒருத்தி வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்கா. சரி வா ஃபாஸ்டா மூவ் ஆகுறா, ஏதாச்சும் ஒரு இடத்துல நின்னா சுற்றலாம் அப்படின்னு சொல்லி அவ வெயிட் பண்ணா. சூகா அவளை கொண்டுதா. அடைச்சா இவங்க யார்கிட்டயும் ரிங்ஸே இல்ல. அட்லீஸ்ட் இந்த சப்வேக்குள்ளேயாச்சும் போலாம். இதுக்குள்ள யார்கிட்டயாச்சும் ரிங் இருக்க வாய்ப்பு இருக்கு. ரிஸ்க் கொஞ்சம் அதிகம் தான், ஆனா ஸ்னைப்பர் இருக்க மாட்டாங்க. அந்த வகைக்கு சந்தோஷம் அப்படின்னு அவ உள்ள போறா. நம்ம ஹீரோனோட இறந்து போன ஃப்ரெண்ட் கியோடா கிட்ட பேசிட்டு இருக்கான். ஸ்கூல்ல எக்ஸாம் வருது, சீக்கிரமா ப்ரிப்பேர் ஆகணும், அதுக்கப்புறம் சம்மர் லீவை வேற லெவல்ல என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக நீ இந்த டார்வின்ஸ் கேம் விளையாட ஆரம்பிச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்கும். பணம் அதிகம் சம்பாதிக்கிற கேம் யார் தான் வேண்டாமாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பார்ட் டைம் ஜாபா வேற எங்கேயாச்சும் வேலை பார்த்து சம்பாதிச்சிருக்கலாமே நம்ம ஹீரோ கேட்கும். நம்ம 3 பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம், மறந்துட்டியா? சம்மர்ல நம்ம எல்லாம் ட்ரிப் போலான்னு சொல்லி. சோ வண்டி வேணும்ல அப்படின்னு நம்ம சொல்றான். நீ அதை சீரியஸாவா எடுத்துக்கிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். அந்த ரெட் கலர் பட்டர்ஃப்ளை அந்த இடத்துக்கு வருது. ஃபர்ஸ்ட் இறந்து போன ஃப்ரெண்டு ஹாமடாவும் இப்ப அந்த இடத்துக்கு வரான். நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கியோடா கிளம்புவோம். ஹே நில்லு, நானும் வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல நீ இங்கே தான் இருக்கணும், எங்க ஆட்டம் முடிஞ்சது, ஆனா உன்னோட இன்னும் முடியல. இந்த கேம்ல நீ சர்வை பண்ண அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பார்த்தா இப்ப நம்ம ஹீரோ கண் முழிக்கிறான். உன்னோட ஹோட்டல்ல நோக்கி தான் வந்துட்டு இருக்கேன். யார்கிட்ட கம்மியான ரிங்ஸ் இருக்கா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு அப்படின்னு சோகா மெசேஜ் அனுப்பியிருக்கா. இவ இந்த கேமை நல்லா என்ஜாய் பண்றா போலியே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இப்ப வெளியே போறான். ஷோகா இப்ப சீக்கிரமே இந்த இடத்துக்கு வந்துருவா அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு ரெயின் கிட்ட சொல்றான். அவ வந்தா கண்டிப்பா நமக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெயின் சொல்றா. ஃப்ளோரிஸ்ட் ஹிராகி தானே அவர் பேரு. அவர் என்ன பண்றாருன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த ஹோட்டலை சுத்தி ட்ராப் அண்ட் பேரியர் அவன் ரெடி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ரெயின் சொல்றா. ஹே தம்பி, நீயா என்ன பழிக்கு பழியா அப்படின்னு சொல்லி மாஸ்க் போட்டவன் கேட்கவும், இல்ல நீ என்ன உயிரோட விட்டதுக்காக இது இந்த உனக்கு தேவையான 3 ரிங். நீ எங்க கூட சேர்ந்து கோஆபரேட்டிவ் பண்ணி சண்டை போடுறேன்னு சொன்னா ஒன்னு நாங்க ரிலீஸ் பண்ணி உன் கண்ணையும் திரும்ப கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ அந்த பொண்ணு உங்களை கூட நான் ஒத்துக்கிடுவேன், ஆனா இதோ நிக்கிறானே இவன், இந்த சைக்கோ தானே என்ன மைண்ட் கண்ட்ரோல் பண்ணா, இவனை பார்த்தாலே தெரியுது நான் அவங்க கூட ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மாஸ்க் போட்டவன் சொல்லவும், நம்ம ஹீரோ போய் அவன் கையாவுத்து விடுறான். டேய் தம்பி என்ன பண்ற, நான் அவங்க கூட சேர மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், தெரியும் தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கையாவுத்து விட்டுட்டு, லிஃப்ட்ல தான் உன்னோட கன் இருக்கு போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லவும், சரி நான் அவங்க 3 பேரையும் அட்டாக் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போறான். அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி வாங்க அவன் கிளானும் வந்தா என்ன பண்றது, அவங்க டீம்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு வேற தெரியல அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கவும், என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி மாஸ்க் போட்டவன் ஹிராகி சட்டையை பிடிக்கவோ, அட்டாக் பண்ண மாட்டான்னு சொன்னீங்கன்னு அவன் கேட்கறான். அதெல்லாம் மறந்துடு வாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியே அவனும் இந்த ட்ரெஷர் ஹண்ட்ல இருக்கானா அப்படின்னு சொல்லி மாஸ்க் போட்டவன் கேட்கவும், ஆமா அப்படின்னு சொல்றான். அவன் ரொம்பவும் பேராசை பிடிச்சவன், அந்த சைக்கோ கண்டிப்பா எங்க அட்டாக் பண்றதுக்காக வருவான், நானும் உங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு மாஸ்க் போட்டவன் சொல்றான். மொத்தமா நம்ம கிட்ட 32 ரிங் இருக்கு, இதோட ஒர்த் மட்டுமே 500 மில்லியன் அப்படின்னு வாங்க சொல்லவும், பாஸ் நம்ம போய் அந்த ஹோட்டல் அட்டாக் பண்ணலாமா, 20 பேரை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் சொல்றான். எல்லாத்தையும் அவசரப்பட்டு பண்ணக்கூடாது, நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு பொறுமையா போய் அட்டாக் பண்ணுவோம். இந்த ஷீபுயா என்னோட சொந்த ஊரு, இந்த ஏரியால என்ன தோக்கடிச்சிட முடியுமா? பொதுமக்கள் எல்லாரும் தான் வீட்டுக்கு போயிருக்காங்க, டி கேம் பிளேயர்ஸ் எல்லாரும் இந்த இடத்துல வரலாம், இந்த ட்ரெஷர் ஹண்ட்ல இல்லாத நம்ம ஆளுங்களும் நைட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி வாங்க சொல்றான். அப்படின்னா கண்டிப்பா நம்ம தான் பாஸ் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவன் அடியால் சொல்றான். நான் தான் இந்த கேம்ல வின் பண்ண போறேன் அப்படின்னு அந்த வாங்க சிரிக்கிறான். மாஸ்க் போட்டவன் அவன் ஃபேஸை காட்டவும் எல்லாரும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ஏன் இப்படி பாக்குறீங்கன்னு நம்ம கேட்கவும், நீங்க வில்லத்தனமா இருப்பீங்கன்னு நினைச்சோம் நம்ம ஹீரோ சொல்றான். சரி என்னமோ ஒண்ணு, என்னோட பேரு ரியோஜி, ஆமா கூட இருந்த மத்த 3 பேருங்க அப்படின்னு நம்ம கேட்கவும், அவங்க 3 பேருக்கும் ஆளுக்கு 3 ரிங் கொடுத்தேன், அவங்க இங்க இருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு ரெயின் சொல்றா. சோ இப்ப பேலன்ஸ் நம்ம கிட்ட 15 ரிங் இருக்கு. ஹிராகி தான் மொத்த பில்டிங்கை கவர் பண்ணி ட்ராப்லாம் செட் பண்ணி வச்சிருக்கான். சோ அவனுக்கு தான் இதுல பாதி போகணும், பேலன்ஸ் 3 நம்ம பாதியா பறிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ எல்லாருமே ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரெயினுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு, ஒரு பர்சன் 3 ரிங்க கலெக்ட் பண்ணிட்டா மட்டும் எனக்கு நம்ம வின் பண்ணுவோம்னு தோணல. இதுல ஒவ்வொரு ஜெம்ஸ்டோனுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் இருக்கு. ரேரான ஜெம்ஸ்டோனுக்கு கம்மியான பாயிண்ட்ஸும், ஈஸியா கிடைக்கக்கூடிய ஜெம்ஸ்க்கு வந்து அதிகமான பாயிண்ட்ஸும் இருக்கு. இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெயின் சொல்லவும், ஒருவேளை அந்த ஜெம்ஸ்டோனோட வேல்யூவை சுமார் ரேண்டமா தான் கொடுத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி மத்தவங்க சொல்றாங்க. ஆனா எனக்கு என்னமோ அப்படி தோணல, இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறமா அவங்க கொடுத்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணுங்க, இந்த ட்ரெஷர் ஹண்ட் முடியும் போது எல்லார்கிட்டயும் 3 ரிங் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்க கேம் ஓவர் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ட்ரெஷர் ஹண்ட் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்பெசிஃபிக்கா போட்டிருக்காங்க அப்படின்னா அதுல வேற ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நம்ம அந்த ட்ரெஷர் ஹண்ட்டை முடிக்காம விட்டுட்டோம்னாலும் கேம் ஓவர் அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டா அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்கவும், ஹே காணமே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தங்க வாரான்னு சொன்னல, பில்டிங்கை சுத்தி ஷீல்டோ ட்ராப்போ செட் பண்ணி வச்சிருக்கியா, அவ வந்துருவாளா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கும் போதே இதோ அவாதான் மெசேஜ் பண்றா. நம்ம ஹீரோ பார்த்தா ஹெல்ப் அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்கு. ஒருவேளை இவ விளையாடுறாளா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பார்த்தா இவ தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்கா, என்ன நடந்துச்சுங்கிறத காமிக்கிறாங்க. இவ அந்த சப்வேக்குள்ள வரும்போது பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு தண்ணி இவளை ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. தண்ணியை யாரோ கண்ட்ரோல் பண்ணி இவளை அப்படியே மூழ்கடிக்கலான்னு பாக்குறாங்க. தண்ணியை கண்ட்ரோல் பண்ற மாதிரி யார்கிட்டயே ஒரு சிஜிஎல் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ தப்பிச்சு வெளியே வரலாம் அப்படின்னு பாக்குறா. பார்த்தா ஹோடிஸ் போட்டு ஒரு பையன் நின்னுட்டு இருக்கான். உன்னோட தண்ணி எல்லாம் என்னோட பிளேட்ஸை தடுக்காது அப்படின்னு சொல்லி சூக்கா வந்து அந்த பையனை அட்டாக் பண்ணும்போது பார்த்தா டக்குன்னு அந்த பையன் தண்ணியை ஐஸா மாத்தி சூக்காவோட பிளேட பிடிச்சு வச்சிருக்கான். பேலன்ஸ் இருக்கிற 3 செயின் அவ ட்ரில்லிங் மாதிரி கம்பைன் பண்ணி அட்டாக் பண்றா. ஓ ட்ரில்லிங் மாதிரி போடுறியா, எனக்கு பயமா இருக்கு, என்னோட ஐஸையே உடைச்சிட்டியா, எனக்கு பயத்துல ஒண்ணுக்கே வந்துரும் போல அப்படின்னு நம்ம கிண்டல் பண்ணிட்டு அவளோட 2வது
செயின்ஸையும் ஐஸா மாத்திருந்தான். தண்ணிக்குள்ள அவளை அப்படியே மூழ்கடிக்கலான்னு போகும்போது சோகா எக்ஸிட் நோக்கி ஓடுறா. பார்த்தா அதையும் ஐஸ் வச்சு அடைச்சு வச்சிருக்கு. அவ ஹெல்ப்னு போட்டுருக்கா. ஒருவேளை விளையாடுறாளா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அவ சப்வே கிட்ட இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். கண்டிப்பா அவ சீரியஸா தான் மெசேஜ் அனுப்பியிருப்பா அப்படின்னு ரீன் சொல்றா. சரி நான் அவளை போய் காப்பாத்துறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போகவும் நான் இந்த பில்டிங்கை போய் ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹிராகி போறான். நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லி ரியோஜி சொல்றான். கைஸ் யோசிக்காம இங்க இருந்து கிளம்பாதீங்க. சோகா ஒரு ஏ ரேங்க், அவளுக்கே டேஞ்சர்னா அவளோட ஆப்போனன்ட் ரொம்ப ஆபத்தானவனா இருப்பான். வாங்கோ ஏ ரேங்க் தான், திடீர்னு அவன் இங்க வந்து அட்டாக் பண்ணிட்டானா அப்படின்னு ரீன் கேட்கவும் ஆபத்துல இருக்கிற ஃப்ரெண்டை காப்பாத்துறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி நான் ரூஃப்ல நின்று ஸ்னைப்பரை வச்சு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரீன் சொல்றா. இவங்க உயிரோட திரும்பி வருவாங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இப்போ டாப்புக்கு போறா. இங்க இருந்து அந்த சப்வேக்கு போக 5 நிமிஷம் ஆகும். இந்த 300 பிளேயர்ஸ் இல்ல 178 பிளேயர்ஸ் கிட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா நீ உன்னோட கன் எடுத்துட்டு வரலையா அப்படின்னு ரியோஜி கேட்கவும் நான் தூங்கினாலும் அன்கான்சியஸ் ஆனாலும் நான் கிரியேட் பண்ண எல்லாம் மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ புதுசா ஒரு கன்னை வர வைக்கிறான். ஏங்கப்பா இந்த சிஜில வச்சு நீ கன்னை கிரியேட் பண்ணியே பல கோடி சம்பாதிக்கலாமே, என்னைய மட்டும் பவர்ஸை ஸ்வாப் பண்ணிக்கிட சொன்னா நான் உடனே ஸ்வாப் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு ரியோஜி சொல்றான். ஆமா உங்க பவர் என்னதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அது சொல்ற லெவலுக்குலாம் இல்லப்பா, ரொம்ப மொக்கையான பவர், ட்ரூத் ஆர் லை, கிட்டத்தட்ட லை டிடெக்டர் மாதிரி, யாராச்சும் போய் சொன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு நம்ம சொல்றான். ரெயின் இப்ப ரூஃப் டாப்ல நின்று யாராச்சும் அவங்கள அட்டாக் பண்ண போனா இவா அட்டாக் பண்ண ரெடியா நிக்கிறா. வாங்கோட டீம் அவங்க இடத்துல இருந்து இன்னும் அசைஞ்ச மாதிரி தெரியல. ஆனா ரிங்க மட்டுமே நான் ட்ராக் பண்ண முடியாது. ஒருவேளை ரூம்ல வச்சுட்டு அவங்க கிளம்பி இருந்தா, ஆனா யாருமே ரிங்க ஒரு இடத்துல வச்சுட்டு வேற இடத்துக்கு போக மாட்டாங்க. இந்த ரிங்ல வேற என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லி ரீன் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கியூஆர் அதுல இருக்கிறத பாக்குறா. அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தா பாயிண்ட் வேல்யூல நம்பர்ஸ் காட்டுது. ஹிராகியா அதை வந்து பாக்குறான். அவன் கிட்ட இருக்கிற எல்லா ரிங்ஸையும் இப்ப அவன் ஸ்கேன் பண்ணி பாக்குறான். இது எல்லாத்துலயுமே வித்தியாசமான நம்பர்ஸ் இருக்கு. ஹே வெயிட் பண்ணு, இதுல ஒரே நம்பர் தான் காட்டுது, ஆனா சில இதுல பாயிண்ட் வேல்யூ இல்லாமயே நம்பர் காட்டுது. இதை எதுக்காக கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். ஒரு ரிங்ல மட்டும் ஒரே வேல்யூ இருக்கு, ஆனா அது ரெண்டுமே சேம் ஜெம்ஸ்டோன் இல்ல, வேற வேற ஜெம்ஸ்டோன். இது ரவுண்ட் 1 அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா ரவுண்ட் டோன் ஒன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறமா இன்னும் யார்கிட்டயா அந்த டைமண்ட் வேல்யூ இருக்கிற ரிங் கிடைக்கவே இல்ல. அப்படின்னா அந்த ட்ரெஷர் ஹண்ட்ல இன்னும் வேற ஏதோ ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி ரீன் சொல்றா. உன்னோட பவர் சாசம்பா, பேசாம நீ அந்த ரிங்க வந்து டூப்ளிகேட் பண்ணி ஜெயிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் அது அவ்வளவு ஈஸி இல்ல. ஒரு ஆப்ஜெக்ட் டச் பண்ணும்போது அதோட லே அவுட் எனக்கு தெரியும். ஸ்மார்ட் போன் மாதிரியான காம்ப்ளிகேட்டட் திங்ஸ், அப்புறமா பெரிய கார், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்னால கிரியேட் பண்ண முடியாது. அந்த ரிங்கை நான் டச் பண்ணப்ப எனக்கு தெரிஞ்சது அது இந்த ஸ்மார்ட் போனை விடவோ ரொம்பவும் காம்ப்ளிகேட்டடான ஒன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வெயிட் பண்ண அந்த தூணுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றான். தூணுக்கு பின்னாடி நீ மறைஞ்சிருக்கன்னு தெரியும், ஒழுங்கா வெளியே வந்துரு, இல்லைன்னா என்னோட ஃப்ரெண்டு பாம்பு தூக்கி போட்டுருவான் அப்படின்னு சொல்லி ரியோஜி சொல்றான். ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, என்கிட்ட எந்த வெப்பனும் இல்ல அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து சொல்றா. அவ உண்மைதான் சொல்றா, அவகிட்ட வெப்பன் இல்ல அப்படின்னு சொல்லி ரியோஜி சொல்றான். நான் சண்டை போடுற நோக்கத்துல இல்ல, ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் ரியோஜியோட சிஜிஎல்லால பொய்களை கண்டுபிடிக்க முடியும். அவ லைட்டா ஷாக் ஆயிட்டு அவ உண்மைதான் சொல்றா, சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ப்ளீஸ் அங்க போகாதீங்க அப்படிங்கவும் எதுக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அது வந்து அப்படின்னு அவ சமாளிக்கவும் அவ சின்ன பொண்ணு தானே, அசால்ட்டா இருக்காத, எதுக்கும் ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லி ரியோஜி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போய்கிட்டு இருக்கேன், சோ இப்ப பேச நேரம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சப்வேவை போய் பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா தண்ணி நிறைஞ்சிருக்கு. நம்ம நினைச்சதை விட சோகா பெரிய ஆபத்துல இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷர்ட்டை கழட்டிட்டு உள்ள போலான்னு போகவும் யாரோட சிஜிஎலையோ வச்சுதான் இப்படி பண்ணிருக்காங்க, நீ ஜாக்கிரதையாரு அப்படின்னு ரியோஜி சொல்லவும் நான் 5 நிமிஷத்துல திரும்ப வரலன்னா என்னை விட்டுட்டு நீங்க கிளம்பலாம், என்னோட ரிங் எல்லாத்தையும் இந்த சின்ன பொண்ணு கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப உள்ள போறான். அவன் மாதிரி நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது, நீ ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்ட, அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும், மறைக்காம உண்மையை சொல்ல அப்படின்னு நம்ம மிரட்டவும் அந்த பொண்ணு டக்குன்னு தண்ணியை கண்ட்ரோல் பண்ணி அவனை அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடுறா. அவளை ஷூட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு, ஆனா ஒரு சின்ன பொண்ணை கொன்னா என்னால நிம்மதியா தூங்க முடியாது, அவளை லைட்டா பயம் கொடுத்தலாம் அப்படின்னு இவன் ஷூட் பண்ணலான்னு போனா இவன் கன்னு ஸ்ட்ரக் ஆகுது. பார்த்தா ஐஸ் பவர் அவ யூஸ் பண்ணிட்டு ஓடி இருக்கா. அந்த சின்ன பொண்ணை தேடி ரியோஜி போறான். தண்ணி ரொம்பவும் சில்லுன்னு இருக்கு, ஒரு பார்ட்னர் இருந்து கூட நான் இறந்து போக தான் போறேனா, என்னால ரொம்ப நேரத்துக்கு இதை தாங்க முடியல, எனக்கு மயக்கமா வருது அப்படின்னு சொல்லி சோகா கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. நான் இறந்துட்டேன்னு தெரிஞ்சா காணமே வருத்தப்படுவானா அப்படின்னு சோகா அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்கா. நான் இறந்தா எங்க அப்பா அம்மாவையாச்சும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவ சிரிக்கிறா. எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. சோகாவோட பேரண்ட்ஸ் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. அந்த தண்ணி ரொம்பவும் சில்லுன்னு இருக்கிறதுனால சோகா உடம்பெல்லாம் நடுங்குது, அவளுக்கு ரொம்பவும் மயக்கமா வருது. அப்படியே அந்த தண்ணிக்குள்ள அவ மூழ்க ஆரம்பிக்கிறா. அந்த சின்ன பொண்ணு தான் இது எல்லாத்துக்குமே காரணம். சோகா இறந்து போக போறாளா, நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக உள்ள போயிருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.